இமேஜின் நீங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு எலக்ட்ரிக் கார்ல டிராவல் பண்றீங்க. பெர்ஃபெக்ட்டா நடுவில் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டையும் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டீங்க. பட் உங்களை மாதிரியே பலரும் பிளான் பண்ணி அந்த இடத்துல 10 வெஹிக்கிள் சார்ஜிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய சிச்சுவேஷன் என்னவா இருக்கும்? இன்னைக்கு தேதியில ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லா கார்கள்ல கொடுக்கப்பட்டாலும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் சார்ஜிங் டைம் இன்னுமே அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் கார்களுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இந்த சார்ஜிங் டைம் பார்க்கப்படுது. பட் BYD நிறுவனம் இதை கிராக் பண்ணியிருக்காங்க. 5 நிமிடம் சார்ஜ் பண்ணாலே 400 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு புதிய சூப்பர் பிளாட்ஃபார்மை வடிவமைச்சிருக்காங்க. இதில் அப்படி என்ன எக்ஸைட்டிங்கான டெக்னாலஜி இருக்கு, எலக்ட்ரிக் காரையே இது எப்படி ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். BYD நிறுவனம் ரீசெண்டாக ஒரு லான்ச் ஈவெண்ட்டை நடத்தி அவங்களுடைய புதிய சூப்பர் பிளாட்ஃபார்மை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஏற்கனவே பாப்புலராக இருக்கிற பிளேட் பேட்டரி டெக்னாலஜியில் 10C சார்ஜிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 10C அப்படிங்கிறதுக்கு 1/10 ஆஃப் த ஹவர்லேயே ஃபுல் சார்ஜை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான். அதாவது எக்ஸாக்டா 6 நிமிடத்தில் உங்களுடைய காரை 0ல இருந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். இதை ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் விற்பனையாகிற டாடா நெக்ஸான் EV 50 kWh ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. 60 இருந்து 90 நிமிடங்கள் எடுத்துக்கும் இது ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் BYDயோட இந்த சூப்பர் பிளாட்ஃபார்ம்ல 1000 kW சார்ஜிங் ஸ்பீட்ல சார்ஜ் பண்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம் இந்த சூப்பர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது 1000 வோல்ட் ஹை வோல்டேஜ் சிஸ்டம். இந்தியாவில் பெரும்பாலும் விற்பனையாகிற கார்கள்ல 400 வாட் சிஸ்டம் மட்டுமே கொடுக்கப்படுது. சோ இந்த ரெண்டு டெக்னாலஜியும் ஒன்னு சேர்ந்து சார்ஜிங் ஸ்பீடை டிராஸ்டிக்கா குறைச்சிருக்கு. இதன் காரணமா நீங்க 5 இருந்து 6 நிமிடத்திலேயே ஃபுல் சார்ஜிங் பண்ண முடியும் எலக்ட்ரிக் காரை. நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் டேங்க் ஃபுல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 5 இருந்து 10 நிமிடங்கள் எடுக்கும். இதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம ஒரு எலக்ட்ரிக் காரும் 5 நிமிடத்திலேயே ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னா பெட்ரோல் கார்களுக்கும் எலக்ட்ரிக் கார்களுக்கும் இருந்த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த டெக்னாலஜி மூலமா கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிடும். இன்னைக்கு தேதியில BYD நிறுவனம் பல டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் மூலமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல குளோபல் லீடரா இருக்காங்க. இந்த டெக்னாலஜியை கொண்டு வரதன் மூலமா அஃப்கோர்ஸ் இது ஒரு பிரீமியம் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா விலையுள்ள கார்கள்ல தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஃபியூச்சர்ல எல்லா எலக்ட்ரிக் கார்களையும் இந்த டெக்னாலஜி வந்தது அப்படின்னா அனைவராலையும் ஆவலா எதிர்பார்க்கப்பட்டு இருந்த எலக்ட்ரிக் ரெவல்யூஷன் இந்த டெக்னாலஜி மூலமா நமக்கு மிக அருகாமையில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த லான்ச் ஈவென்ட் எடுத்து காட்டுது. ஏற்கனவே BYD நிறுவனத்தோட CEO அவர்கள் மற்ற எல்லா குளோபல் பிராண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 5 வருடம் மச் அஹெடா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ இவங்க கொடுக்கிற இந்த டெக்னாலஜியை பார்க்கும்போது அவங்க சொல்ற விஷயத்தை நாம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டாடா, மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் இது மாதிரி டெக்னாலஜியை குயிக்கா அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பட்ஜெட் கேட்டகரியில இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எலக்ட்ரிக் கார்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. நீங்க இந்த புதிய சூப்பர் பிளாட்ஃபார்மை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.